ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி ரெசிபிக்கான ரேஷியோ என்னோடய ரேஷியோ 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் உளுந்து நான் போடுவேன். அதோட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து நான் ஊற வச்சுக்குவேன். சில பேர் 4 ஒரு இந்த படியில் 4 படி அரிசி எடுத்தாங்கனாக்கா அதுக்கு ஒரு படிக்கு உளுந்து போடுவாங்க. சில பேரோட ரேஷியோ 5 படிக்கு 1 படி உளுந்து போடுவாங்க. என்னோட ரேஷியோ 1 கிலோவுக்கு 250 கிராம் உளுந்து போடுவேன். கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுக்கணும். அரிசி ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா மாவு ரொம்ப புளிச்சிரும். அதனால 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ உளுந்தை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். நான் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. உளுந்தை கழுவின பிறகு நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். கிரைண்டரில் உளுந்தை போட்ட பிறகு அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ தண்ணி தெளித்து நம்ம அதை கிளறி விடணும். கையை விட்டு கிரைண்டரில் கை வச்சு அப்பப்போ அதை எடுத்து விடணும். இல்லாட்டி உளுந்து ஒழுங்காக அரைப்படாமல் அங்கங்கே உள்ள தங்கிக்கும். சில கிரைண்டரில் நல்லா ஓடிடும். இப்போ உளுந்து ஓடட்டும். ரொம்ப நேரம் நம்ம இந்த மாதிரி உளுந்து மாவில் அப்பப்போ கை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப மாவு புளிச்சிரும்னு சொல்லுவாங்க. உளுந்துக்கான கரெக்டான பதம்னு பார்த்தோம்னா, நம்ம உளுந்தை எடுத்து தண்ணியில் விட்டோம்னா அந்த உளுந்து கரையாமல் அப்படியே மிதக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ உளுந்து ஓடிடுச்சு. உளுந்தை அள்ளிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். உளுந்துல அரிசியை கிரைண்டர் ஓடையிலே நம்ம அரிசி கொஞ்சம் தண்ணி விட்டு அரிசியை போடணும். இல்லாட்டி கிரைண்டர் ஸ்டக் ஆயிரும். இப்போ இதுலேயுமே நான் அரிசி போட போட அடுத்தது ஸ்டக் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நிறையா தண்ணியை விட்டுட்டு அரிசியை போட ஆரம்பித்தோம்னா கிரைண்டர் ஸ்டக் ஆகாது. மாவுக்கான கரெக்டான பதம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு கல் நல்லா சாஃப்டான மாவை அரைச்சி எடுத்துப்பேன். அடுத்த கல் நெக்ஸ்ட் டைம் போடுற அரிசியை கொஞ்சம் கொரப்பாக எடுத்துப்பேன். அப்போ தான் தோசைக்கும் அது முறுமுறுன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இட்லியும் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம மாவை அரைச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மாவு இப்போ உடனே புளிக்க வேண்டாம்னாக்கா நீங்கள் உப்பு போடாமல் அப்படியே சும்மா ரஃப்பாக கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ அன்னைக்கு பிஃபோரே ஒரு 4 hours முன்னாடி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டிங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை இட்லி தட்டில் இட்லியை ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானையில் தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடணும். தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டை வச்சிடணும். நீங்கள் மாவு கரைக்கையில் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் மீடியமான இதில் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், இட்லி வெந்துருச்சு. இட்லி வேக ஒரு 15 to
10 to 15 மினிட்ஸ் வந்து ஆகும். இப்போ பாருங்கள், இட்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான இட்லி உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நான் சொன்ன டைப்பில் வந்து நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இட்லி வரும். பஞ்சு மாதிரியான இட்லி ரெடி ஆயிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு இப்போ தேங்காய் திருவிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு. தேங்காய் சட்னிக்கு நீங்கள் கொஞ்சம் பூண்டு சேர்த்திங்கன்னா சட்னி ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கல்லையும் தேங்காவையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே தேங்காய் பொட்டுக்கல்லையில் போட்டுட்டேன். உப்பு தேவையான அளவும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு சட்னியை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கணும். கடுகு போட்ட பிறகு அதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கணும், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.